this term plus this term is equal to 1. Okay, sin A இருக்குது, இங்கே இதை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ப்ளஸ் காஸ் ஏ இந்த secant இந்த term I have taken the LCM. okay, so next வந்து இதெல்லாம் ஓப்பன் த ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன், இது ரெண்டுத்துக்குமே sin A cos A உள்ளே கொண்டு போயிருக்கேன், டினாமினேட்டர் நான் அப்படியே வச்சுருக்கேன் கண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து கொசிகண்ட்டை வந்து 1/sin A எழுதியிருக்கேன், காட்டை வந்து cos by sin A எழுதியிருக்கேன், சீக்கண்ட் வந்து 1/cos A, tan A வந்து sin by cos A எழுதியிருக்கேன். ஏன் எழுதியிருக்கேன், மேலே இருக்க நியூமினேட்டரும் இந்த இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, டினாமினேட்டர் இப்போ நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஐ எம் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஆன் டினாமினேட்டர், மேலே இருக்க ரிமைனிங் டேர்ம்ஸை நான் அப்படியே எழுதியிருக்கேன், கேன்சல் பண்ணுறது அப்புறம் பண்ணலாம். ஸோ சீக்கண்ட் வந்து என்னது 1/cos A, tan வந்து என்னது sin by cos A. ஸோ கொசிக்கண்ட்டும் இப்படி எழுதியிருக்கேன், காட்டும் இப்படி எழுதியிருக்கேன், -1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மேலே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுப்பா, cos A cos A sin A sin A, ரிமைனிங் வந்து மேலே 2 தான். ஸோ நம்ம இப்போ இதுக்கு என்ன ஆச்சு, cos A நான் எல்சிஎம் எடுத்து இதை மாற்றிருக்கேன், sin A எல்சிஎம் எடுத்து நான் இதை மாற்றிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன ஃப்ரண்ட்டில் இருந்தது, என்னது இந்த டேர்ம் இப்படி இருந்தது, நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். எல்சிஎம் எடுத்தோடனே என்ன ஆகிடுச்சு, இப்போ sin A cos A இருக்குது, 1 + இந்த sin A cos A வந்து நான் மேலே கொண்டு போயிட்டேன், 1 + sin A - cos A, 1 + cos A - sin A இருக்குது. இப்போ இது என்ன கொண்டு வர போகிறேன், நான் கீழே இந்த ரெண்டுத்தையுமே வந்து சைன் வர மாதிரி பார்க்க போகிறேன், ப்ளஸ். ஸோ இந்த டேர்ம்லேருந்து என்ன பண்ணுறேன், மைனஸை நான் வெளில எடுத்தேன்னா sin A - cos A, this resembles என்னது A + B into A - B. ஸோ அது என்னது A² - B² ஃபார்முலா வந்துச்சு. ஸோ தட் இஸ் sin A - cos A the whole square. இப்போ இங்கே A - B the whole square ஃபார்முலா போட்டேன்னா என்ன ஆகிடும், sin² A + cos² A - 2 sin A cos A வந்துச்சு. ஆல்ரெடி அங்கே உனக்கு 1 இருக்குது, இந்த sin² A cos² என்ன வந்து வெரி குட் 1. ஸோ 1 - 1 + 2 இந்த sin θ sin A cos A நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ 1 - 1 என்னது 0 ஆகிடுச்சு. ஸோ 2 sin A cos A divided by 2 sin A cos A which is equal to 1, which is equal to my RHS.